அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குரு பயிற்சி பலன்கள். குரு பயிற்சி பலன்கள் 2026 காலச்சக்கரத்துக்கு முதல் ராசியான மேஷராசி நேயர்களுக்கு இந்த வருடம் நடக்க போகிற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். குரு பயிற்சி இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், 12 சனி இருக்கார். 12 சனி இருந்து மேஷராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் கொடுத்துட்ருக்காரு. சனி பிரச்சனை கொடுத்துட்ருக்காரு. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, பணப்பிரச்சனை, ஒரு சில பேர்த்துக்கு சரியாக தூக்கம் கிடையாது, நிறைய கடன் தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சுத்தமாக நிம்மதி இல்லைன்னு சொல்கிற நிறைய மேஷராசிக்காரங்க இருக்காங்கன்னு சொல்லலாம். அதான் உண்மை, சரிங்களா? ஏன்னா விரைய சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணத்தை சேர்த்து விடாமல், பணத்தை சேமிப்பு பண்ணாமல் உங்களுக்கு ஏகப்பட்ட விரயங்கள் கொடுத்துட்ருக்காரு. அதுக்கு பேர் தான் விரைய சனி. சரி, இப்போ இந்த குரு பயிற்சி வந்தாலாச்சும் வாழ்க்கை மாறுமான்னு ஒரு சில பேர் வந்து ஒரு ஏக்கத்தில் இருக்காங்க. சரி, இந்த வருஷமாச்சும் நம்ம வாழ்க்கை மாறிடுமா, இல்லை லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு, ஏதோ ஒரு சேஞ்ச் கிடைக்குமான்னு ஒரு மாற்றத்துக்காக மாற்றத்தை எதிர்பார்த்துட்ருக்காங்க மேஷராசிக்காரங்க. இப்போ இந்த குரு பயிற்சி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு அவர் யார்? 9ஆம் அதிபதி, அதாவது பாக்கியாதிபதி 9 மற்றும் 12ஆம் அதிபதி விரையாதிபதி. இப்போ ஒரு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். பொதுவாகவே 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய யோகம் சொல்ல முடியாது. ஆனால் 4ஆம் இடத்துல இருக்கிறது பரவாயில்ல. அதாவது 3ஆம் இடத்துக்கு கம்பேர் பண்ணும்போது 4ஆம் இடம் இருக்கிற குரு கொஞ்சம் பரவாயில்லன்னே சொல்லலாம். அப்போ இந்த 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா உச்சம் பெறக்கூடிய குரு. இது எப்போ நடக்கும்னா, வர்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 அன்று குரு பயிற்சி நடக்கும். அதாவது மிதுன ராசியில் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா கடக ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். உச்சம் பெறக்கூடிய குரு, அதாவது பகை வீட்டிலிருந்து உச்சம் பெறக்கூடிய இடத்துக்கு கடக ராசிக்கு வந்துடுவார். இந்த 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு மேஷராசிக்காரங்களுக்கு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12ஆம் இடத்துல சனி வந்து நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்ருக்காரு பார்த்தீங்களா. நிறைய பிரச்சனை, கஷ்டங்கள், அவமானங்கள், நம்பிக்கை துரோகங்கள், அதே மாதிரி இழப்பு, உங்களுக்கு பிடிச்சவங்களை இழந்திருப்பீங்க, உடம்பு ஹெல்த் பிரச்சனை கொடுத்துருக்கோம், மருத்துவ செலவு கொடுத்துருக்கோம், வீண் விரயங்கள், வெட்டி செலவு, தண்ட செலவு, இந்த மாதிரி நிறைய செலவு மேலே செலவாக போயிட்டு இருந்திருக்கும். எந்த ஒரு நல்லதும் நடந்திருக்காது. நல்லா நடந்துற மாதிரி இருந்தால் கூட அது கெட்டதில் தான் போய் முடிஞ்சிருக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு. இப்போ இந்த குரு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்துல இருக்க சனி மேலே குரு பார்வை விழுகுங்க. 9ஆம் பார்வையாக குரு வந்து உச்சம் பெறக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா சனி மேலே அவரோட பார்வை விழுகும். அப்போது குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குரு ஒரு ராசி பார்த்தாலோ அல்லது ஒரு கிரகத்தை பார்த்தாலோ அந்த தோஷங்கள், அந்த குற்றங்கள் எல்லாமே குறையும்னு அர்த்தம். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 12ஆம் இடத்துல இருக்க சனி தேவையில்லாத செலவுகள், மருத்துவ செலவு, வீண் விரயம், வெட்டி செலவு கொடுத்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த குரு பார்வை வந்து 9ஆம் இடத்து மேலே, 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்து மேலே விழுகிறனால அந்த செலவுகள்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிருங்க. சுப செலவாக மாறிடும் உங்களுக்கு. அப்போ 4ஆம் இடங்கிறது என்ன? அம்மாவை குறிக்கிற இடம் 4ஆம் இடம் தான். வீடு குறிக்கிற இடம், நிலத்தை குறிக்கிற இடம், வாகனம், வண்டி வாகனம், சொத்து சுகம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் தான். அதனால தான் 4ஆம் இடத்தை சுகஸ்தானன்னு சொல்கிறாங்க ஜோதி இடத்துல. இப்போ இந்த 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய உச்சம் பெறக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா, அம்மாவோட பூர்வீகத்துக்கு கைக்கு வர்றது, அம்மா மூலமாக சில நல்லது நடக்கிறது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி வாய்ப்புகளை இந்த 4ஆம் இடத்துல இருக்க குரு ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு சொல்லாங்க. நிறையா வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா 4ல் குரு உச்சம் பெற்றாலே, ஒரு சுபகிரகம் 4ஆம் இடத்துல வந்தாலே வண்டி, வீடு, வாகனம் இதில் எல்லாமே பிரச்சனையே இருக்காது. அப்போ ஒரு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வாகனத்தை மாற்றணும்னு நினைக்கிறீங்க, அடிக்கடி செலவு வச்சுட்டே இருக்குது, வண்டி வாகனம் செலவு வச்சுட்டே இருக்குது, காரை மாற்றணும், பைக்கை மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்க மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் வாகன யோகம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. 2 வீலர் வாங்கலாம், 4 வீலர் வாங்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடை மாற்றக்கூடிய அந்த அமைப்பு, அதாவது லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறது, இல்லை புதுசாக வீடு கட்டுறது, இல்லை பாதியில் நின்ன வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, புதுப்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 4ஆம் இடத்துல இருக்க குரு ஒரு அருமையாகவே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாருன்னு சொன்னாங்க. பக்காவாக இருக்குது உங்களுக்கு, சரிங்களா? அதெல்லாம் இதே கிடையாது. அதாவது 7.5 சனியில் தான் உங்களுக்கு அந்த வீடு கட்டுறது, அதேமாதிரி கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து பார்த்திங்கன்னா சுப செலவை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார், சுப விரயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். அவர் 4ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால. அப்போ அந்த சனி பண்ணக்கூடிய இந்த கெடுதலான விஷயங்கள், கொடுமையான விஷயங்கள்லாம் உங்களுக்கு குறையும். அப்போ ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% பிரச்சனை இருக்கா, அது உங்களுக்கு அப்படியே 50% அப்படியே கம்மியாயிடும், சரிங்களா? ஒரு மனுஷனுக்கு 50% பிரச்சனை கம்மியானாலே எதையும் சமாளிக்க முடியும். அதனால் மேஷராசிக்காரங்க இந்த வருஷம் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த குரு பயிற்சி கொடுக்கும் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம், சரிங்களா? அந்த குரு எங்கே இருக்கார் பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் பார்வையாக, அதாவது 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்த்துருவார், மகர ராசி பார்த்துருவார். அப்போ தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாவே போகும். ஒரு பக்கம் விரையும் போயிட்டு இருந்தாலும் சுபவிரயமாக இருந்தால் கூட தொழிலில் ஒரு பக்கம் நல்லாவே போயிருன்னு சொல்லிடலாம், சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்கும்.
அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு வந்து 8ஆம் இடத்து மேலே விழுகும். வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டிருக்கவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் ஒரு அற்புதமான ஒரு பொன்னான காலகட்டம்னு சொல்லிடலாங்க. வெளிநாட்டு பிரயாணம் சக்ஸஸ் ஆகும். விசா கிடைக்கல, பாஸ்போர்ட் கிடைக்கல, பிரச்சனையாக போயிட்டுருக்கு, இந்த மாதிரி சொல்லி மன அழுத்தத்தில் மன உளைச்சல் இருக்கவங்களுக்கு உங்கள் வெளிநாட்டு கனவு, வெளிநாட்டு ஆசை கண்டிப்பாக நிறைவேறிடும். ஏன்னா 8ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அதனால் 8ஆம் இடம் 12ஆம் இடமே உங்களுக்கு பரதேச வாசம் தான். ஒரு பிறந்த ஊர் விட்டு வெளியூர் போய் பிழைக்கிறது, பிறந்த ஊர் விட்டு வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் போய் செட்டில் ஆகுறது, அத்தனை அமைப்புமே இந்த வருஷம் ஜூன் மாதம்க்கு அப்புறம் உங்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? அதனால் கவலையப்படாதீங்க. தூக்கம் கெட்டவங்க, தூக்கமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க, புலம்பிகிட்டு இருந்தவங்க, வாழ்க்கையே சரியில்லைங்க சார், ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, மன உளைச்சலோடு இருக்கோம், மன அழுத்தம் போயிட்டுருக்கு, மன அழுத்தமாக போயிட்டுருக்கு, குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடையாது, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, எந்த ஒரு க்ரோத்தும் இல்லை, இந்த மாதிரி டெவலப்மெண்ட் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அந்த சனி மேலே அந்த குரு பார்வை விழுகிறனால அந்த கொடுமையான பலன்கள், அந்த கெடு பலன்கள் உங்களுக்கு குறைய போகுதுன்னு அர்த்தம். அப்போ உங்களால் ஈஸியாக சமாளிச்சுட்டு வெளியே வர முடியும். சரிங்களா? அதனால் கவலையப்படாதீங்க. அந்த சனி அந்த தாக்கம், அந்த கெட்ட கதிர்வீச்சு, அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் அந்த குரு பார்வை விழுகிறனால உங்களுக்கு பாசிட்டிவாக கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா போன வருஷத்துலேருந்தே கிட்டத்தட்ட 2025 மார்ச் ஏப்ரல்லேருந்தே உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுலேருந்தே நிறைய பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, மன அழுத்தம், மன உளைச்சல், இந்த மாதிரி சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த வருடம் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகிறதுக்கு, சால்வ் ஆகக்கூடிய அந்த வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்கணும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் என்ன நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரமா, கார்த்திகை நட்சத்திரமா அல்லது பரணி நட்சத்திரமா, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது, முக்கியமாக உங்கள் வயசு என்ன, உங்கள் ஏஜ் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த குரு பயிற்சி சேர்ந்தால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஜாதக தசாபுத்தி சரியில்லை, ஒரு 6ஆம் அதிபதி தசாபுத்தி போகுது, அல்லது ஒரு 8ஆம் அதிபதி தசாபுத்தி போகுது, ஒரு மாரகாதிபதி தசாபுத்தி போகுது, பாதகஸ்தானத்தில் இருந்த பாதகாதிபதி தசாபுத்தி, பாவகிரகங்களோட சேர்ந்து தசாபுத்தியெல்லாம் நடந்ததுன்னா, ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சிக்கல் தாங்க, பிரச்சனை தான் கண்டிப்பாக. ஏன்னா 7.5 சனியில் 6, 8 தசாபுத்தியெல்லாம் நடந்ததுன்னா ஒரு மனுஷனை போட்டு வாட்டி வதச்சி எடுத்துரும். அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தியா, லக்னத்துக்கு யோகமான கிரகத்தோட தசாபுத்தியா, அல்லது பாவகிரகங்களோட தசாபுத்தி நடந்திருக்கா, இனிமேல் லைஃப் எப்போ நல்லாயிருக்கும், இது எல்லாமே தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம என்ன ஏதுன்னு சொல்ல முடியும். சரிங்களா? இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ரொம்ப மோசமான குரு பயிற்சின்னு சொல்லிட முடியாது. 4ஆம் இடத்தில் இருக்க குரு கண்டிப்பாக சனி மேலே பார்வை விழுகிறதுனால கொஞ்சம் அந்த வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த சுப விரயங்கள், சுப செலவு, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஆனால் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்து நல்லா சப்போர்ட் பண்ணால் மட்டுமே தான் இது கொஞ்சம் இதாக இருக்கும். ஜாதகமும் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் வயசு என்ன, எப்போ செட்டில் ஆவீங்க, என்ன தசாபுத்தி, பாசிட்டிவான பிளானட்டா, நெகட்டிவான பிளானட் போயிட்டுருக்கா, இது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? ஆனால் பொது பலனாக பார்க்கும்போது அந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் தான், வெற்றி பார்த்துருவீங்க இந்த வருஷம். இல்லை மாற்றமே கிடையாது. ஏன்னா விரை சனியில் தான் ஒரு சில பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணுறது, அதே மாதிரி புத்திரம் பாக்கியம் கிடைக்கிறது, வீட்டுக்கு செலவு பண்ணுறது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, அதே மாதிரி 2 வீலர் 4 வீலர் வாங்குறது, இந்த மாதிரி சுப செலவுகளும் சுபமான விஷயங்களும் விரை சனியில் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் மேஷராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.